இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போ சவால் விட்டு கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, "இப்படிலாம் நடக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்படி அதாவது இந்த ஜன்னல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துகிட்டு பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாரி விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. "இப்படிலாம் கூடவாடா நடக்கும்?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவும் வந்துட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ புதுசா கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க. சின்ன சிறுசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தனியா விடாம அவங்க ரூம்குள்ள எட்டி பார்க்கறது எவ்வளோ பெரிய அநாகரிகம். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ரஜிதாவும், ராஜேஸ்வரி 2 பேரோட முகத்திலயும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மொளகா தூள் பறக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம மல்லி பார்த்து இப்போ அவங்க 2 பேரையும் உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கரமா கோவத்துல இருந்தது எல்லாமே ஓகே தான். ஆனா, இப்போ கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ரஞ்சிதாவ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய பார்த்துக்க சொல்றாங்க. ஆனா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, "ரஞ்சிதா நீ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியா கிளம்பி போ. மல்லி என்ன பார்த்துக்கிறது இருக்கா? அது மட்டும் இல்லாம டேப்லெட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி குடுக்குறது, என்ன ஏது அப்படின்றது எல்லாமே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் என்ன பார்த்துக்கட்டும். நீ பார்த்துக்காத கிளம்பு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் கோவத்தோடையும், கொஞ்சம் ஆஷாவையும், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்புறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா வந்துட்டு பயங்கர கோவத்தோட போயி ராஜேஸ்வரி கிட்ட, "அந்த மல்லி என்னதான் வந்து இப்ப சொக்குப்பொடி போட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மூக்குப்பொடி போட்டாலோ, சொக்குப்பொடி போட்டாலோ, ஆனா மல்லி பக்கம் நம்ம விஜய் வந்து இப்ப சாயறது உறுதியாயி போயிடுச்சு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது." இப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, "மல்லி அத எடு, மல்லி இத எடு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உரிமையோட கூப்பிடுறது உண்மையிலேயே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரிக்கும், ரஞ்சிதாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனா இந்த இடத்துல ஒரு சிறப்பான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அ அதாவது சம்பவம் நடக்குது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொமான்ஸ் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. இத யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் ரஞ்சிதாவும், ராஜேஷும் இருந்துட்டு ஜன்னல் வழியா பார்த்து ஆன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. "என்னடா இது இத பார்த்ததே கிடையாதாடா நீங்க?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதாவது புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ சந்தோஷமா அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஜன்னல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாகரிகம் வேணாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜயும் கொஞ்சம் மெய் மறந்து போயி, நம்ம மல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொமான்ஸ்ல ஈடுபடுறாரு. ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்துட்டு இதுக்கு மேலயும் நம்ம விடவே கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விட்டு விட்டு தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளும் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மல்லி பக்கம் மட்டும் விஜய் சாஞ்சுட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதை எல்லாமே முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வேள மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் ஆபத்து. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ண போறாங்க. என்ன பிளானு? ஏது பிளானு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய தீர்த்து கட்டுறது தான் இவங்களோட ஒரிஜினல் பிளானு. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.